குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து அந்த சிகேஒய்சி ஆப் எல்ஐசியில் இன்ட்ரடியூஸ் பண்ணேன். சிகேஒய்சி ஆப் எப்படி யூஸ் பண்ணுறதுன்றது நம்ம இப்போ வந்து சின்ன வீடியோவில் பார்க்கலாம். நம்மளுக்கு அமைச்சிருக்கிற அந்த ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. உங்களோட ஆண்ட்ராய்ட் ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு லோகோ வரும். இந்த ஸ்விஃப்ட் டாக்ஸ் கேஒய்சி அப்படின்ற அந்த லோகோ வரும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆனோடனே இந்த ஸ்க்ரீன் வரும். இதில் வந்து நம்ம லாகின் பேஜை கிளிக் பண்ணுங்கள். லாகினை கிளிக் பண்ணுங்கள். லாகின் கிளிக் பண்ணிவிட்டு ஏஜென்சி கோடு, சும்மா இப்போ என்னோடய டீமில் உள்ள ஏஜென்சி கோடு நான் போடுறேன். அதில் வந்து 4746 அப்படின்ற ஏஜென்சி கோடை போடுறேன். ஃபோன் நம்பர் இப்போதைக்கு நம்ம நம்பரே வந்து கொடுத்தாலும் அக்செப்ட் பண்ணிக்கும். போட்டவுடனே நம்மளுக்கு ஓடிபி வரும். ஃப்யூச்சரில் வந்து இந்த அந்தந்த ஏஜென்ட்டோட நம்பருக்கு தான் வரும் ஓடிபி. ஸோ அதனால் நீங்கள் வந்து உங்களோட நம்பரே கொடுத்து ஓடிபி போடுங்க. போட்ட பிறகு இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் வரும். இந்த ஸ்க்ரீன் வந்ததுக்கப்புறம் இதில் கீழே 3 ஆப்ஷன் வரும். அப்லோடு வரும். அப்லோடு கிளிக் பண்ணுங்கள். அப்லோடு கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்து செலக்ட் கேஒய்சி டைப்புன்னு இருக்கும். இதில் வந்து மேனுவல் அப்லோட் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் வரும். இப்போ வந்து இதில் அப்லோடு ஆதார் கார்டு 4 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அட்ரஸ் ப்ரூஃப்க்கு ஆதார் கார்டு, ஓட்டர் ஐடி, பாஸ்போர்ட்டு, டிரைவிங் லைசன்ஸ். ஸோ அதில் நீங்கள் வந்து ஆதார் கார்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. அது லாஸ்ட்டு 4 டிஜிட் போட்டுக்கோங்க. ஆதார் கார்டில் இருக்கிறது சும்மா நான் ஒரு 4 டிஜிட் போடுறேன். அதுக்கப்புறம் இந்த 4 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஃப்ரண்ட்டு, பேக்கு. இந்த ஃபஸ்ட்டு 2 இருக்கிற ஃப்ரண்ட் ஃபைல், பேக் ஃபைல்ன்றது ஆல்ரெடி நம்மளோட ஃபோனில் அப்லோட் பண்ணியிருந்தோன்னா அதை கிளிக் பண்ணி நம்ம இதில் அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம அப்லோட் பண்ணிவிட்டு, ஒரு எக்ஸாம்பிளுக்கு இதை நம்ம அப்லோட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. அதே மாதிரி பேக் ஃபைல் கிளிக் பண்ணிங்கன்னா இதில் இருக்கிறத நம்ம அப்லோட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். அப்லோட் பண்ணிவிட்டு இதை வந்து மாஸ்க் பண்ண சொல்லணும். ஸோ இதை வந்து 4 டிஜிட் மாஸ்க் பண்ணணும்னு சொல்லணும். இது மாஸ்க்குக்கு வந்து ஒன்றும் இல்லை, க்ராப் பண்ணுறது ஃபஸ்ட்டு க்ராப் பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸை க்ராப் பண்ணிவிட்டு அதை வந்து மாஸ்க் பண்ணுங்கள். பென் சிம்பிள் இருக்கும். மாஸ்க் வந்து இப்படி கிளிக் பண்ணி இழுத்திங்கன்னா மாஸ்க் ஆகிடும். அதனால் ஃபஸ்ட்டு நான் 8 டிஜிட்ஸை மாஸ்க் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு சேவ் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி தான் மாஸ்க் பண்ணாமல் எந்த ஃபைலும் நம்ம வந்து பண்ணக்கூடாது. அதேமாதிரி பேக் பேஜும் அதேமாதிரி பண்ணுங்கள். நம்ம ஆதாரில் இது பண்ணிவிட்டு க்ராப் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு அப்புறம் வந்து மாஸ்க் பண்ணுங்கள். மாஸ்க் 8 டிஜிட்ஸ் மாஸ்க் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க. இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு ஆதார் கார்டோடது. அதுக்கப்புறம் ஃபோட்டோ நம்ம அப்லோட் பண்ணலாம். ஏதாவது ஃபோட்டோ வேணாலும் நம்ம அப்லோட் பண்ணிக்கலாம். இது செலக்ட் பண்ணி அப்லோட் பண்ணலாம், டேக் பிக்சரும் பண்ணலாம். சப்போஸ் நம்ம எடுத்தோம்னா டேக் பிக்சர். இப்போ வந்து நம்ம வந்து அதை கேப்சர் பண்ணுறது ஃபஸ்ட்டு கேப்சர் பண்ணுறோம். ஒரு ஃபோட்டோ கேப்சர் பண்ணுறோம் அப்படின்னா ரிவ்யூ பாருங்கள். பார்த்துட்டு அப்படியே அப்லோட் பண்ணுங்கள். அப்லோட் பண்ணிங்கன்னா அந்த ஸ்கொயர் கரெக்டாக நீங்கள் வச்சிங்கன்னா கரெக்டாக அந்த ஃபோட்டோ வந்துடும் அந்த இடத்துல. இது அப்லோட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கேமராவை லைவாக எடுத்தும் பண்ணலாம். இன்னொரு ஆப்ஷன் வந்து நம்ம ஆல்ரெடி ஃபோனில் நம்ம ஏற்றிட்டு அதை அப்லோடும் பண்ணலாம். 2 ஆப்ஷன் இருக்குது. அதுக்கப்புறம் பேன் நம்பரை டைப் பண்ணணும். இந்த பேன் ஃபார்மேட்டை ஃபஸ்ட்டு 5 லெட்டர்ஸ் வரும். அதுக்கப்புறம் இந்த பேன் என்ன பேனோ அந்த பேனை என்ட்ரு பண்ணுங்கள். அதை என்ட்ரு பண்ணிட்டு சேவ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டிஜிட் வரும். இந்த மாதிரி ஒரு ரெஃபரன்ஸ் நம்பர் வரும். இந்த ரெஃபரன்ஸ் நம்பரை வந்து நீங்கள் உங்கள் ப்ரொபோசல் ஃபார்மில் மேலே மென்ஷன் பண்ணி கொடுத்துருங்க. மென்ஷன் பண்ணி நம்ம என்பியில் கொடுத்தோன்னா அவங்க இதை வச்சுட்டு நம்ம சிகேஒய்சி இல்லாதவங்களுக்கு இதை அப்லோட் பண்ணுறது. ஆல்மோஸ்ட் 99% எல்லாத்துக்குமே சிகேஒய்சி இருக்கும். இல்லாத பட்சத்தில் நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு ப்ரொசீஜர் பண்ணிவிட்டு நம்ம என்பியில் சப்மிட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இதுக்கப்புறம் வந்து இந்த பாலிசி சிகேஒய்சியில் நம்பர் அட்டாச் ஆகிடும். அந்த சிகேஒய்சி நம்பரை வந்து இந்த பாலிசியில் ஆட் பண்ணிடுவாங்க. அது பிறகு நம்ம வரக்கூடிய அந்த சர்வீசிங் எல்லாமே வந்து அந்த சிகேஒய்சி நம்பர் வச்சு நம்ம ப்ராசஸ் பண்ணிக்கலாம். கேஒய்சி மறுபடியும் கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்காது. ஸோ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.